ஹலோ. எனக்கு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். எதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்தோம். நேற்று காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம், வந்துச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் அதோட கிராஃபிக் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல அப்புறம் போலார் கோஆர்டினேட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அதுல வந்து ரெண்டு நம்பருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நேற்று பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஓப்பன் செட்டு, க்ளோஸ்ட் செட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, இல்ல அதை ரீகால் பண்ணுமா? ஹலோ, ஞாபகம் இருக்கு. யாராச்சும் ஒரு ஆள் டெலிட்டட் நெய்பர்ஹுட் அப்புறம் லிமிட் பாயிண்ட் இது ரெண்டோட டெஃபினிஷன் மட்டும் சொல்லுங்க, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ. லிமிட் பாயிண்ட்ங்கிறது ஒரு செட் எஸ்க்குள்ளாடி இசட் நாட் சென்டரா வச்சு ஒரு நெய்பர்ஹுட் இருந்தோம்னா அந்த இசட் நாட்டை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்ஸுமே அந்த செட்டுக்குள்ளாடி இருந்தா அதை லிமிட் பாயிண்ட் சொல்லுவோம். எல்லா பாயிண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு நெய்பர்ஹுட் போட்டீங்கனாலும் ஒரு நெய்பர்ஹுட் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆகுது இசட் நாட் ஒரு பாயிண்ட் எஸ்க்குள்ளாடி இருந்தா ஆமா நெய்பர்ஹுட். ஆமா, எந்த நெய்பர்ஹுட் போட்டாலும் ஓகே. இப்போ டெல்டா நெய்பர்ஹுட்னா என்னன்னு சொல்லுங்க இன்னொருத்தவங்க, வேற யாராச்சும். ஹலோ. ஜெகதீஷ், குப்பன், முரளி, நிறைய பேர் இருக்கீங்க, யாராச்சும் பேசுங்க. சார், நியர்பை பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும், ஆனா அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் இன்க்ளூட் ஆகாது. அவ்வளவுதான். ஒரு நெய்பர்ஹுட் போட்டோம்னா அந்த பாயிண்ட்டை தவிர அந்த நெய்பர்ஹுட்ல இருந்து மிச்ச எல்லா பாயிண்ட்டுமே அதுதான் வந்து டெல்டா நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இதா உள்ள போறோம். உங்களுக்கு ரியல்ல வந்து லிமிட்ஸ்னா என்னன்னு தெரியும்ல, ஒரு லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த ஃபங்க்ஷனோட அப்ரோச்சிங் வேல்யூ சொல்லுங்க. ஆமா, இன்னும் கொஞ்சம் இதா சொல்லுங்க. ஃபங்க்ஷனோட அப்ரோச்சிங்னா எப்படி அப்ரோச் ஆகும்? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் எஃப், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கட்டும், அது வந்து சம் ரீஜியன்ல இருந்து ஏதோ ஒரு சீல இருக்க ஒரு சப்செட்ல இருந்து சிக்கே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த செட்டை வந்து ஓப்பன் செட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பனாலதான் நம்மளால லிமிட் வந்து அப்ரோச் பண்ண முடியும். இப்போ ஆர்ல என்ன நடக்கும்னா, நம்மளால ரைட் இந்த சைடு லிமிட்டும் இந்த சைடு லிமிட்டும் மட்டும் தான் அப்ரோச்சே பண்ண முடியும். ஏன்னா நான் நேத்தே உங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கேன், ஆர்ல எத்தனை டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஹலோ. ரெண்டே டைரக்ஷன் தான் இருக்கும், அதனால லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் மட்டும் தான் நம்ம செக் பண்ணுவோம். ஆனா இங்க சீல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட சுத்தி இதுதான் நம்ம ஆறு. இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல வந்து நம்மளோட லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன் செக் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க, செட் நாட். ஓகேவா? நம்ம இது ஒரு ஓப்பன் செட்டுக்குள்ள இருந்தாதான் நம்மளால எல்லா வழியிலையும் நெய்பரோட இது லிமிட் அப்ரோச் பண்ண முடியும். நீங்க எங்கேயாச்சும் இப்ப இன்கேஸ் ஓப்பன் செட்டா இல்லாம ஃபைனைட் செட்டா இருந்துச்சுன்னா நம்மளால லிமிட் வந்து நிறைய வேஸ்ட்லாம் அப்ரோச் பண்ண முடியாது. இந்த ஃபைனைட் பாயிண்ட் ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ எடுக்கல அப்படி மட்டும் தான் பார்ப்போம். ஸோ அதனால நம்ம ஓப்பன் செட் தான் கன்சிடர் பண்ணி பேசுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நான் இந்த வழியில வரலாம், இந்த வழியில வரலாம், இல்ல நான் இப்படி சுத்தி கூட இப்படி வரலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு வழியிலையும் நான் வரப்ப இந்த ஃபங்க்ஷனோட இமேஜ் இருக்கும்ல, இத பத்தி நம்ம மேப்பிங் வரப்ப நான் ஏன் ரெண்டு பிளேன்ல வரையறேன்றதெல்லாம் சொல்றேன். இது வந்து 2D, சோ நம்மளால வரைஞ்சோம் 4D தேவைப்படும். 4 டைமென்ஷன்ல நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாதுல்ல. சோ அதனால இன்புட் ஒரு இடத்துலயும் அவுட்புட் இன்னொரு இடத்துலயும் வரையும். ஓகேவா? அதை மட்டும் பாத்துக்கோங்க. இப்ப இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து சம் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஃபங்க்ஷனோட அவுட்புட் ஃபுல்லா இங்க இருக்கு. ஏதோ ஒரு டபிள்யூ நாட், இந்த டபிள்யூ நாட்டுக்கு இந்த டபிள்யூ நாட் வந்து எந்த செட்டும் வந்து மேப் ஆயிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஓகேவா? புரியுதா? கொஞ்சம் பேசுங்களேன், அப்பதான், ஏன்னா கொஞ்சம் முக்கியமான டாபிக், கொஞ்சம் பேசுனீங்கன்னா தான் தெரியும். ஹலோ சார் ஒரு வாட்டி கூட சொல்லிருக்கல சார். ஆ, எங்க இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லட்டுமா? ஆமா சார். ஒண்ணும் இல்லை மேம், நல்லா பாருங்க. ஜெட் நாட்டை சுத்தி ஏதோ ஒரு நெய்பர்ஹுட். ஓகேவா? இது நம்மளோட டொமைன். ஒரு ஃபங்க்ஷனோட டொமைன் தெரியும்ல, எங்க வந்து ஃபங்க்ஷன் எங்க இருந்து எங்க போகுதுன்றத சொல்லும். எந்த செட்டுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷனோட இமேஜஸ் பாக்குறோம், ஆர்ல இருக்குன்னா எஃப் ஆஃப், இல்ல நீங்க வெறும் சீனு கூட மொத்தமா கூட வச்சுக்கோங்க, ஆர்னு கூட போட்டு இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சீல இருந்து சிக்கே போகுது. அப்ப நம்மளோட டொமைன் வந்து இந்த ஃபுல் காம்ப்ளெக்ஸ் பிளேனுமே தானே. இதுல எதுவும் டவுட் இல்லைல்ல? இல்ல சார். சோ இப்ப ஏதோ அப்ப எல்லா பாயிண்ட்டுக்குமே இமேஜ் இருக்கும். சோ இப்போ நம்ம Z நாட்டை சுத்தி லிமிட், அந்த Z நாட் லிமிட் Z அப்ரோச்சஸ் Z நாட் எஃப் ஆஃப் Z, இப்படின்னா என்னன்னு பார்க்கப்போம். அதாச்சும் என்னன்னா, இங்க இருந்து நீங்க இது ஃபுல்லாமே ஃபங்க்ஷன் வேல்யூஸ் எடுத்துருக்கும்ல. சோ அப்ப இந்த வழியெல்லாம் போறப்ப இந்த இந்த வழியில வரப்ப இதோட இமேஜ் இருந்திருக்கும். சோ அந்த இமேஜ் எந்த நம்பரை அப்ரோச் பண்ணுது, அப்படி அப்ரோச் பண்ணுதா ஏதாச்சும் ஒரு நம்பரை, இல்ல அப்படி ஏதாச்சும் டிஃபைன்டா இருக்கா அப்படி இல்லையான்றதை நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? சோ நம்ம அப்ரோச் பண்றது புரியுதுல்ல? ஆமா சார். சோ நம்ம செட் நாட்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்மளால இப்படி அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். சோ இதே மாதிரி இப்ப இந்த இது ஃபுல்லாமே ஃபங்க்ஷன்ல இருக்கும். சோ இதை நீங்க தூக்கிட்டு போய் ஃபங்க்ஷனோட அவுட்புட் எங்க அப்ரோச் ஆகுதுன்னு பாக்குறீங்க. இங்க நீங்க செட் நாட் எப்படி அப்ரோச் பண்ணிக்கிட்டே வரப்போகுது, இதோட ஃபங்க்ஷனும் இங்க டபிள்யூ நாட்டை அப்ரோச் பண்ணிக்கிட்டே போகும். ஓகேவா? ஈக்குவல் டு டபிள்யூ நாட்னு சொல்லணும்னா, இப்ப நீங்க இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நைட் வந்து எங்கேயோ நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இதுல வந்து இப்ப நீங்க தான் வந்து இன்புட், அதாச்சும் நீங்க தான் செட் நாட்னு வச்சுக்கோங்க. இல்ல நீங்க தான் வந்து ஏதாச்சும் ஒரு பிளேஸ் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்ச்சுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போறோம் நைட்டு. இந்த சர்ச்சுக்கு நீங்க எந்த வழியில வேணாலும் போகலாம். உங்க இதுல இருந்து இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு வழி இருக்கு, நீங்க இப்படியும் போகலாம். ஓகேவா? சோ இப்ப இது நைட்னால நிலா இருக்கும் தானே. நிலா என்ன பண்ணுவோம், நைட்டு நீங்க நடந்து போறப்போ உங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி இருக்கும், தெரியும் தானே? ஓகேவா? இப்ப நீங்க இந்த வழியில போனீங்கனாலும் நிலாவும் உங்க கூட வந்துகிட்டே இருக்கும் அப்படியே. சோ அப்ப நீங்க தான் வந்து என்ன பண்றீங்க, செட் நாட்டை அப்ரோச் பண்றீங்க. இதுதான் நம்மளோட செட் நாட், இந்த சர்ச் தான். ஓகேவா? இந்த வழியில அப்ரோச் பண்றீங்க. இது வந்து இந்த நிலான்றது வந்து ஃபங்க்ஷனோட அவுட்புட். ஓகேவா? நீங்க இப்ப இங்க இருந்து அப்ரோச் பண்றீங்கன்னா இதுதான் இந்த நிலான்னு வச்சுக்கோங்க. இந்த வழி ஃபுல்லா நிலா, இந்த ஃபங்க்ஷன் அப்ரோச் ஆகுறது. சோ நீங்க எந்தெந்த பக்கம்லாம் போய் சர்ச்சுக்குள்ள போறீங்களோ, சர்ச்சுக்கு போறீங்களோ, நிலாவும் உங்க கூட சேர்ந்து அதோட வழி ஏதோ ஒரு இதுல வந்து சர்ச் அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த சர்ச்சோட அவுட்புட் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு சர்ச்சு கிட்ட போனா சாமி கிட்ட போனாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சோ இங்க நீங்க போறப்ப இது வந்து இது கிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஹலோ? ஓகே சார். ஓகே சார். சோ நீங்க எந்த வழியில வேணா போலாம். இங்க நமக்கு காம்ப்ளெக்ஸ்ல என்னன்னா, நமக்கு இன்ஃபைனைட் டைரக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த வழியில போலாம், இந்த வழியில போலாம், இந்த வழியில போலாம். சோ எந்த வழியில நீங்க வந்தாலும் லிமிட் வந்து இதாதான் இருக்கணும், இது இந்த பாயிண்ட் தான் அப்ரோச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி வந்து வேற எங்கேயோ கூட போலாம். ஆனா அப்படிலாம் போனா லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லையா, எந்த டைரக்ஷன்ல வந்தாலும் யூனிக்கா இருக்குமா இல்லையா, அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுதான் பேசிக்கான ஐடியா. நான் டெஃபினேஷன் எழுதுறேன், நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தரா போவோம் உள்ள.
let a function f be defined at all points z in some deleted neighborhood of z naught. Limit of f of z as z approaches z naught is a number w naught or limit z approaches z naught f of z equal to w naught. ஓகேவா? டெஃபினிஷன் புரிஞ்சதா பாருங்க. இதுல ஒரு 2 நிமிஷம் டெஃபினிஷனை வாசிங்க. யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க என்ன எழுதி போட்டிருக்கேன்னு. ஹலோ, டெலிட்டட் நெய்பர்ஹுட்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் இசட் நாட் அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா அதோட வேல்யூ டபிள்யூ நாட் அப்ரோச் பண்ணும் அப்படின்னு. அதாச்சும் என்னன்னா ஒரு செட் நாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கு. சோ இதை சுத்தி ஏதோ ஒரு நெய்பர்ஹுட்ல நீங்க செட் நாட்டை எல்லா வழியிலையும் அப்ரோச் பண்ணலாம். எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரி கூட அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? இங்க முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஃபங்க்ஷன் பி டிஃபைன் அட் ஆல் பாயிண்ட்ஸ் z in some deleted neighborhood of z நாட்னா ஏன் இங்க deleted neighborhood சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. z நாட்ல அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. மீன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு இப்ப f of z வந்து 1/z எடுத்துக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் டிஃபைன்டு? யாராவது சொல்லுங்க. இசட் நாட் ஈக்குவல் டு 0 வரது டிஃபைன்ட் ஆயிருக்கு. கரெக்ட், அவ்வளவுதான். z நாட் ஈக்குவல் டு 0 ஃபுல்லா டிஃபைன்டு. ஆனா லிமிட் செக் பண்றப்ப நமக்கு இந்த ஃபங்க்ஷன் 0ல டிஃபைன் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட 0ல லிமிட் செக் பண்ணலாம். இந்த இடத்துல வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ இடத்துல இப்படி ஒரு பால் போட்டுருக்கீங்கன்னா நீங்க எல்லா வழியிலையும் 0 அப்ரோச் தான் பண்ணலாம். அப்ரோச் பண்றப்ப ஆனா ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா செய்யும்? இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா 1/0 நமக்கு என்ன வரும்? இன்ஃபினிட்டி தானே வரும். ஓகேவா? நீங்க எந்த வழியில வந்தீங்கனாலும் ஃபங்க்ஷன் வந்து போய் இன்ஃபினிட்டிக்கு வந்துடும். சோ இந்த இடத்துல நம்ம லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு ஃபைனைட் நம்பரா எக்ஸிஸ்ட் ஆகும். நார்மல் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல பாக்குறப்ப, எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல பாக்குறப்ப வேற. அதை நான் அப்புறம் சொல்றேன். ஓகேவா? சோ எங்க போனாலும் நமக்கு லிமிட் வந்து இன்ஃபினிட்டிக்கு போய்கிட்டே இருக்கும். சோ அதனால டெலிட்டட் நெய்பர்ஹுட்ல பாக்குறப்ப நீங்க லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன் செக் பண்றப்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது, இம்பார்ட்டன்ட் போட்டு எழுதிக்கோங்க, ஃபங்க்ஷன் வந்து அந்த பாயிண்ட்ல டிஃபைன் ஆகிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? மீன்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க z நாட்டுக்கு ஆர்பிட்ரரியா க்ளோஸா வந்துகிட்டே இருப்பீங்க. z நாட்டு பாயிண்ட் நீங்க ரீச் ஆக மாட்டீங்க, ஆனா அதுக்கு ரொம்ப க்ளோஸா வந்துகிட்டே இருப்பீங்க. ரொம்ப க்ளோஸா வந்துகிட்டே இருக்கிறப்ப ஃபங்க்ஷனோட வேல்யூ எங்க போய் இடிக்குது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே சார். யாருக்கும் டவுட் இருந்தா நிறுத்தி கேளுங்க. இது கொஞ்சம் முக்கியமான டாபிக். அடுத்து கண்டினியூட்டி இதெல்லாம் இதை வச்சுதான் நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவோம். அப்போ ஓகே, எல்லாரும் புரிஞ்சா நெக்ஸ்ட் போலாம்ல? ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு இது ஒரு டெஃபினிஷன். இதுதான் நார்மலா என்ன சொல்ல வருதுன்னு அர்த்தம்.
அப்புறம் இதே வந்து எப்சிலான் டெல்டா வச்சு எழுதியிருப்பாங்க. நமக்கு அந்த டெஃபினிஷன் எல்லாம் பெருசா வேணாம். இருந்தாலும் அதை படிச்சு வச்சுக்கோங்க. மேபி எக்ஸாம்ல வந்து டெஃபினிஷன்ஸை டைரக்டா கேட்டா உங்களால எழுத முடியும். அதை நீங்க வந்து விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஃபார் எவ்ரி epsilon greater than 0, there exists delta such that mod of f of z minus w naught less than epsilon whenever 0 less than mod of z minus z naught less than delta. இது என்ன சொல்லுதுன்னா ஒண்ணும் இல்ல, நீங்க எப்சிலான் கிரேட்டர் தென் 0னா இந்த w நாட்டை சுத்தி இதுதான் லிமிட் அப்ரோச் ஆகிற பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த w நாட்டை சுத்தி நீங்க எப்பெல்லாம் எப்சிலான் கிரேட்டர் தென் 0ல ஒரு நெய்பர்ஹுட் வரையறீங்களோ அதுதான் இது. நெய்பர்ஹுட் வரையறீங்களோ அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ளேயே போற மாதிரி ஃபங்க்ஷனோட இமேஜஸ் போற மாதிரி நம்ம ஒரு டெல்டா இங்க சொல்லணும். அதாச்சும் மீன்ஸ் இங்க z நாட் இருக்குன்னா இந்த z நாட்டை சுத்தி ஒரு நெய்பர்ஹுட்ல தானே நீங்க லிமிட் அப்ரோச் பண்ணுவீங்க. சோ இதுக்குள்ள இப்ப நீங்க அப்ரோச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு டெல்டா பால் மீன்ஸ் இதை சுத்தி ஏதோ ஒரு நீங்க சின்ன பால் சொல்லலாம் இல்ல பெரிய பால் சொல்லலாம். இந்த பாலுக்குள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பாலுக்குள்ள இருக்க பாயிண்ட்ஸோட இமேஜ் இந்த w நாட்டை சுத்தி வரைஞ்ச இந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ளேயே போய் வரணும். புரியுதா? ஹலோ, யாராச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இது புரியுதா இல்ல திரும்ப சொல்லவா? திரும்ப சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல, இதே டெஃபினிஷன் தான். இதே டெஃபினிஷனை நம்ம எப்சிலான் டெல்டா வச்சு ஈக்குவலண்டா அவங்க சொல்லுவாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நல்லா பாருங்க, இது வந்து இமேஜ் விழுகிற இடம் w நாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை சுத்தி எப்சிலான் ரேடியஸ்ல நான் ஒரு பால் வரைகிறேன், நெய்பர்ஹுட் வரைகிறேன். ஓகேவா? இது எப்சிலான் ரேடியஸ்ல நான் வரைகிற பால். இப்போ இந்த எப்சிலான் தான் நான் சொல்லிட்டேன். ஃபார் எவ்ரி எப்சிலான் சொல்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு எப்சிலான் சொல்லியிருக்கேன். இதுக்குள்ள இப்ப நான் உட்கார்ற மாதிரி இப்போ லிமிட் அப்ரோச் பண்றப்ப டெலிட்டட் நெய்பர்ஹுட் தானே பார்ப்போம். இந்த இது சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, இது வந்து டெலிட்டட் நெய்பர்ஹுட் மீன் பண்ணுது. சோ z நாட்டை சுத்தி நீங்க ஒரு டெல்டா நெய்பர்ஹுட் நீங்க கொடுக்கணும். லிமிட் அப்ரோச்சஸ் தான். இதை சுத்தி எப்பப்பெல்லாம் நான் ஒரு எப்சிலான் பால் சொல்றேனோ நீங்க ஒரு டெல்டா நெய்பர்ஹுட் சொல்லணும். எப்படி இருக்கணும்னா இதோட இமேஜ் இருக்கும்ல, இப்ப இந்த நெய்பர்ஹுட்னா இந்த நெய்பர்ஹுட்லயே ஃபங்க்ஷன் டிஃபைன்டா தானே இருக்கும். இப்பெல்லாம் ஃபங்க்ஷன் டிஃபைன்டா இருக்கும்ல. எஸ் சார். இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு இமேஜ் இருக்கும்ல, இந்த இன்புட்டோட இமேஜஸ் ஃபுல்லா இங்க இருக்கும் அதோட அவுட்புட்குள்ள. ஓகேவா? எங்கேயும் இருக்கும். ஆனா நீங்க லிமிட் அப்ரோச் ஆகுது அப்படின்றத சொல்லணும்னா ஒரு எப்சிலான் சொல்றப்ப நீங்க ஒரு டெல்டா சொல்லணும். அந்த டெல்டாக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸோட இமேஜும் இந்த பால்குள்ளேயே இருக்கும். ஓகேவா? ஓகே சார். இது ரொம்ப முக்கியம் இல்ல, நீங்க சும்மா இத டெஃபினிஷன்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரம் உங்களுக்கு டெஃபினிஷன்ஸா டைரக்டா கேக்குறாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க எழுத தெரியணும். மனப்பாடம் பண்ண வேணாமே இப்படி நான் உங்களுக்கு சொன்னேன். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? இதுல முக்கியமான விஷயம் டைரக்ஷன்ஸ் வந்து இன்ஃபைனைட்டா இருக்கும். அடுத்து டெலிட்டட் நெய்பர்ஹுட்ல தான் பார்க்கணும். ஃபங்க்ஷன் வந்து செட் நாட்ல டிஃபைன்டா இருக்கணும்னு இது அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த டெஃபினிஷன், இது மூணு தான். இந்த டெஃபினிஷன்லாம் ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. நம்ம இப்ப 2 எக்ஸாம்பிள் போடலாம். எக்ஸாம்பிள் போட்டா உங்களுக்கு புரியும் ஈஸியா. f of z equal to iz by 2. இவனுக்கு லிமிட் z goes to 1 f of z என்ன வரும்னு சொல்லுங்க. நீங்க ரியல்ல எப்படி லிமிட் அப்ரோச் பண்ணுவீங்களோ அதேதான். இது சொல்லுங்க டக்குனு யாராச்சும். என்னது ஐ சொன்னீங்களா? ஐ வரும்னு சொல்றீங்களா? இல்ல கொஞ்சம் நெருங்கிட்டீங்க.
Z அப்ரோச்சஸ் ஒண்ணுனா என்ன வரும்னு பாருங்க. இந்த ஃபங்க்ஷன்ல I தானே இருக்கு. லிமிட் Z goes to 1 நீங்க எந்த வழியில வந்தீங்கனாலும் சரி இந்த ஃபங்க்ஷன் வந்து தூக்கிட்டு போய் I Z by 2 தானே. இவனை நீங்க லிமிட் Z அப்ரோச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். I by 2 தானே வரும். IZ by 2 IZ by Z சார். அது 2 சாரி 2. ஓ ஓகே, நீங்க Z நினைச்சு சொன்னீங்களா? அப்ப கரெக்ட் தான். Z நினைச்சு சொன்னீங்கன்னா அது ஆன்சர் கரெக்ட் தான், தப்பு இல்லை. I by 2 தானே சார்? ஆமா I by 2 தான். I by 2 தான் எழுதியிருக்கேன். தெரிய மாட்டேங்குதா? கொஞ்சம் லைட்டா தான் சார் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. I by 2 தான். இப்ப இதே மாதிரி அடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான பாயிண்ட். லிமிட்ஸ் வந்து எப்பயுமே யூனிக்கா இருக்கும். மீன்ஸ் என்னன்னா நீங்க Z0 அப்ரோச் பண்றப்ப இப்போ இந்த செட்டாரை நீங்க அப்ரோச் பண்றீங்க, ஓகேவா? இங்க W0 வருது, இங்க இன்னொரு பாயிண்ட் ஏதோ ஒரு W1 இருக்கு, இல்ல இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களையே கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த வழியில போறீங்க ஃபர்ஸ்ட், அதே மாதிரி இந்த வழியில இமேஜ் போய் இங்க W0 ரீச் பண்ணிடுச்சு, ஓகேவா? இப்போ ஆனா நீங்க இந்த வழியில வரீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வழியில போறப்ப W0 கிட்டே வந்துருச்சு, சோ இங்க பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப இப்படி வரீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி வரப்ப இமேஜோட அவுட்புட் வந்து W1 போயிடுச்சு. இப்படி வேற நம்பருக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலன்னு அர்த்தம். லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். ஏன்னா லிமிட் எப்பயுமே யூனிக்கா மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். நீங்க எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்தீங்கனாலும் லிமிட் வந்து யூனிக்கா எக்ஸிஸ்ட் ஆகும், ஓகேவா? ஓகே சார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் தியரம்ஸ் ரிலேட்டடா பார்ப்போம் லிமிட்டுக்கு. இல்ல இன்னொரு 2 சம் போடுறீங்களா? என்ன பண்ணலாம்? ப்ராப்ளம் போடலாமா, அடுத்ததுக்கு போவோமா? சரி, எதுக்கு இங்க போடுங்க. இவனுக்கு லிமிட் Z goes to 0 சொல்லிட்டோம். ஓகே, Z plus 1 எழுதிக்கோங்க, Z plus I எழுதிக்கோங்க. லிமிட் Z goes to I என்னன்னு கண்டுபிடிங்க. Z goes to I என்ன வரும் கண்டுபிடிங்க. Z goes to minus I என்ன வரும் கண்டுபிடிங்க. Is that f equal to 1 by Z plus 1 sir? I Z plus I. Sir, limit Z tends to I or 1 sir? First இருக்கிறது 1, செகண்ட் இருக்கிறது minus I. அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுங்க.
போட்டீங்களா ரெண்டுக்கும்? First one 1 by 1 plus I. ஓகே, கரெக்ட் தான். Second one செகண்ட் ஒன்னு One. infinity. இன்ஃபினிட்டி. யாரு ஒண்ணுன்னு சொன்னது? நல்லா பாருங்க, z goes to iன்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்கவன் எங்க போவான்? 0. 0க்கு போவானா? நம்ம 1/z ஃபங்க்ஷன்ல என்ன பார்த்தோம்? ஃபங்க்ஷன் வந்து 0 அப்ரோச் பண்றப்ப அவுட்புட் வந்து இன்ஃபினிட்டி போவான்னு பார்த்தோமா? அதே தான் நான் சின்னதா மாத்திட்டேன். z plus i கொடுத்துருக்கேன். ஸோ இவனும் நீங்க -i அப்ரோச் பண்றப்ப z எங்க போவான்? இந்த டேர்ம் கீழே இருக்க டேர்ம் 0 அப்ரோச் பண்ணுவானா? அப்ப லாஸ்ட்ல நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 1/0 தானே வந்து நிற்கும். Sir. புரியுதா உங்களுக்கு? ஹலோ, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஒன்றும் தப்பு இல்லை, இது ஒன்றும் இது பண்ணாதீங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் யார் போட்டீங்க? போட்டாச்சு என்ன வந்துச்சு சார். அது x 0 y வந்து mx ன்னு சொல்லி எடுத்துருக்காரு. z பாருக்கு x Okay. ஓகே First okay, okay. z tends to I இல்லையா சார்? என்னது கேக்குறீங்க? First example. Limit z tends to I ஆ 1 ஆ சார்? ஃபர்ஸ்ட் வந்து 1, செகண்ட் வந்து -i. சார் நீங்க பாயிண்ட் மாதிரி வைக்காம கொஞ்சம் ரவுண்ட் போட்டீங்கன்னா ஏன்னா தெரியும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ஒன்னுக்கு ஐன்னு போட்டு செஞ்சிருக்கோம். ஓகே மேம், ஓகே அப்படியே எழுதுறேன், பிரச்சனை இல்லை. இதுக்கு அவர் சொன்னது புரிஞ்சா? அவர் என்ன செஞ்சாருன்னா ரெண்டு டைரக்ஷன் கொடுத்தாரு. ரெண்டு டைரக்ஷன்லயும் அப்ரோச் பண்றப்ப லிமிட் வந்து வேற வேற வருதுன்னு சொன்னாரு. அதாச்சும் என்னன்னா, இப்ப பாருங்க, f of z வந்து என்ன? லிமிட் z goes to 0 என்ன அர்த்தம்? x, y அப்ரோச் 0,0 தானே அர்த்தம். கரெக்டா? இது புரிஞ்சுல? z னா x, y தானே எழுதுவோம். 0க்கு அப்ரோச் ஆகுதுன்னா 0,0க்கு அப்ரோச் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ z பாரை மாத்தி எழுதிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். x minus iy divided by x plus iy. இப்படி வருவானா? இப்போ பாருங்க, இப்போ நீங்க y ஆக்சிஸ்ல 0 அப்ரோச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி அப்ரோச் பண்ணிக்கிட்டே வரீங்க 0. சோ அப்ப ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? லிமிட் இத z goes to 0 நான் சின்னதா எழுதிக்கிறேன், நீங்க எப்படியே கூட எழுதிக்கோங்க. x-க்கு பதிலா இந்த இடத்துல x ஓட வேல்யூ என்ன இருக்கும்? y ஆக்சிஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். x ஓட வேல்யூஸ் ஃபுல்லா என்னவா இருக்கும்? இப்போ 0 இருக்கும். கரெக்ட், 0வா இருக்கும். சோ அப்ப 0 minus iy divided by 0 plus iy ன்னு வரும். கரெக்டா? சோ அப்ப இவனையும் அடிச்சிட்டீங்கன்னா -1 கிடப்பானா? Yes, sir. Sir. இப்ப அதே மாதிரி நல்லா பாருங்க அடுத்தது. இப்ப நான் இந்த டைரக்ஷன்ல போறப்ப y ஆக்சிஸ்ல நான் போறப்ப எனக்கு -1 கிடைக்குது. இப்போ இதே மாதிரி லிமிட் z goes to 0 x minus iy divided by x plus iy. ஓகேவா? இவனை x ஆக்சிஸ் வழியா அப்ரோச் பண்றேன். மீன்ஸ் லிமிட் x, 0 இதானே x ஆக்சிஸ். இவன்ல வந்து 0,0 அப்ரோச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன வருவான்? x minus iy, இங்க வந்து y 0 ஆயிடுவானா? 0 divided by x plus 0 ன்னு வருவான். So limit x, 0 goes to 0,0 x by x வந்து நிப்பான் equal to 1 ன்னு கிடப்பான். புரிஞ்சுதா?
சார் இது இசட் தானே சார் 0 அப்ரோச் ஆகுது. அப்ப அட் ஏ டைம் எக்ஸும் ஆமா ஒய்யும் ரெண்டுமே 0 அப்ரோச் ஆகும் இல்லை சார்? மேம் இல்ல மேம், இங்க பாருங்க, நீங்க போற வழியே இதுதான். ஜெட்னா என்ன? ஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் தானே, ஆமா சார். ஓகேவா? சோ இந்த வழியில அப்ரோச் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லைன்ல நீங்க நடந்து போறீங்க, இந்த லைன்லயே நீங்க நடந்து 0 அப்ரோச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லைன்ல ஒய்யோட வேல்யூக்குள்ள என்னவா இருப்பான்? 0 இருக்கும். 0வா இருக்கு. சோ இந்த லைன்ல போறப்ப என்னோட பாதையில ஒய்யோட வேல்யூ எல்லாமே 0. சோ இந்த வழியிலேயே நான் போனாலே 0 ரீச் பண்ண போறேன். சோ அதனால எல்லா இடத்துலயுமே ஒய்யோட வேல்யூ என்னதான் இருக்கிறான்? 0 தானே இருக்கிறான். சோ டைரக்டா நான் ஒய்க்கு பதிலா மொத்தமா 0வே போட்டுக்கிறேன். இல்ல இந்த சார், ஒரு நம்மளுக்கு காமனா இசட் டென்ஸ் டு 0 தானே சார் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுல ஆ. எக்ஸ் 0ன்னு எடுக்கணுமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் போட்டதுல நீங்க எக்ஸ் 0ன்னு எடுத்திருக்கீங்க. ஆமா செகண்ட்ல மேம். ஒய் 0. அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? மேம் அது பிராக்டிஸ்ல தான் வரும். இப்போ அவர் சொன்னது ஒய் ஈக்குவல் எம்ஹெச் லைன் ஜென்ரலா சொன்னாரு. எந்த லைன் வேணா 0 வழியா பாஸ் ஆகுற லைனா அவர் சொன்னாரு. இப்போ ஒய் ஈக்குவல் எம்ஹெச்னு வச்சுக்கோங்க. நம்ம லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்றதுக்கு நம்ம முன்ன சொன்ன மாதிரி போகணும். ஆனா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 வழி சொல்லணும். ஏதாச்சும் 2 வழி. இதுல போறப்போ ஒரு நம்பர் கிடைக்குது, இதுல போறப்போ ஒரு நம்பர் கிடைக்குதுன்னு சொல்லணும். நீங்க இந்த மல்டிவேரியபிள் கால்குலஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? இல்ல சார். அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். ஏன்னா இங்க நமக்கு இன்ஃபைனைட் டைரக்ஷன் இருக்கனால லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்றதுக்கு 1/z 0க்கு போறப்ப இருக்காதுன்னு சொல்றதுக்கு இன்ஃபினிட்டிக்கு போகுது. அது ஃபைனைட் நம்பரே கிடையாது. சோ சீல பாக்குறப்ப அது ஃபைனைட் நம்பர் கிடையாது. சோ அதுக்கு டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சோ ஆனா இங்க வந்து என்னன்னா 1க்கு போகுது இல்ல -1க்கு போகுது. 2 இடத்துலயும் வேற வேற இதுக்கு போகுது. நான் முன்னாடியே என்ன சொன்னேன்? லிமிட் வந்து யூனிக்னு சொன்னா யூனிக்னு சொன்னேன். சோ அதனால இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த வழியில அப்புறம் சொல்றேன் -1 கிடைக்குது, அந்த வழியில போறப்போ +1 கிடைக்குது. சோ லிமிட் வந்து யூனிக்கா எக்ஸிஸ்ட் ஆகலன்னு சொல்றேன். இந்த பாதை வந்து நீங்க எப்பயுமே போனோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் செக் பண்ணுங்க. மேக்ஸிமம் அதுலயே கிடைச்சிரும். அது இல்லன்றப்ப அவர் சொன்ன மாதிரி ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் ஏதாச்சும் ஒரு லைன்ல செக் பண்ணணும். ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ்னா 0 வழியா பாஸ் ஆகும். சோ அதனால எல்லா லைனுமே 0க்கு இப்படி அப்ரோச் ஆகிட்டே வரும். இப்படி போற லைன், இப்படி போற லைன். சோ இதுக்கு வரப்ப லிமிட்ல யூனிக்கா எக்ஸிஸ்ட் ஆகலன்னு அவர் சொன்னாரு. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். நெக்ஸ்ட் கொஞ்சம் லிமிட்டோட தியரம்ஸ்லாம் பார்த்துக்கலாம். சார் சப்போஸ் இப்போ அப்படியே 0/0ன்னு கிடைச்சிச்சுன்னா அது என்ன சொல்றது? அது கிடைச்சிச்சுன்னா அடுத்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளான்னு பார்த்துட்டு எல்ஹாஸ்பிடல் யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும் மேம். ஓகே ரியல்ல நம்ம பார்த்துருப்போம்ல எல்ஹாஸ்பிடல். அந்த போனதுக்கு கூட ஒருத்தவங்க சொன்னாங்களே எல்ஹாஸ்பிடல் யூஸ் பண்ணி தான் அவங்க சொன்னாங்க. இந்த IZ/Z யூஸ் பண்ணி சொன்னாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, IZ/Z limit z goes to 0 IZ/Z. இப்போ இவனுக்கு நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0/0 தான் வந்து நிற்பான். ஆனா இந்த மேல இருக்க ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள், கீழே இருக்க ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள். டிஃபரன்ஷியபிள்னா நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்ப்போம். சோ டிஃபரன்ஷியபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா லிமிட் z goes to 0 IZ தானே. இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணா I மட்டும் தான் வருவான். டிவைடட் பை z டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. சோ லிமிட் z goes to 0 I னா என்ன? I தானே திரும்ப வந்து நிப்பான். ஓகே ஓகே சார். ஆனா எல்ஹாஸ்பிடல் யூஸ் பண்றதுக்கு சில ஃபார்மேட்ல 0/0ன்னு வரணும், இல்ல கீழே வந்து இன்ஃபினிட்டி வரணும். அந்த மாதிரி சில இது கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு மட்டும் பாத்துக்கோங்க. இந்த ரூடின் புக்ல இருக்கும், ரியல் அனாலிசிஸ் புக்ல. இந்த தியரம் மட்டும் கொஞ்சம் டக்கு டக்கு எழுதிக்கோங்க. நம்ம அடுத்து கண்டினியூட்டிக்கு போலாம். நம்ம நேற்று சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? யாராச்சும் அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ் டெஃபினிஷன் சொல்லுங்க. நேற்று ஒரு தியரம் எழுதி போட்டேன், ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டா நம்ம எப்படி சொல்லுவோம்னு. Zn converges to Z0 இருந்துச்சுன்னா Xn converges to X0 and Yn converges to Y0 இருக்கும்.
கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்போ இதே மாதிரி இங்க லிமிட்டையுமே நம்ம சீக்வன்ஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு நெய்பர்ஹுட்லையும் தானே அப்ரோச் தானே பண்றோம். அப்ரோச் பண்ணதுன்னா என்ன, ஒரு சீக்வன்ஸையும் செட் நாட் அப்ரோச் பண்ணதுன்னு தானே அர்த்தம் இங்க. ஹலோ, சார் சோ அப்ரோச் பண்ணதுன்னா ஒரு சீக்வன்ஸும் இது அப்ரோச் பண்ணதுன்னு தானே அர்த்தம். செட் நாட் அப்ரோச் பண்றப்ப அதோட இமேஜ் சீக்வன்ஸ் போய் டபிள்யூ நாட் அப்ரோச் பண்ணதுன்னு அர்த்தம். அதுதான் இங்க வந்து லிட்டரலா இவங்க சொல்ல ட்ரை பண்றது. ஓகேவா? இதுலயும் அதே மாதிரிதான். இது அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ் டெஃபினிஷனோட பாருங்க. இது ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்னு ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்தோம்னா அது கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்றதுக்கு எக்ஸ் கன்வர்ஜஸ் டு எக்ஸ் நாட்னு சொல்லுவோம், ஒய்என் கன்வர்ஜஸ் டு ஒய் நாட்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ஒரு வழி. அதே மாதிரி லிமிட்டுக்கும் என்ன பண்ணலாம்னா எஃப் ஆஃப் செட் வந்து டபிள்யூ நாட் அப்ரோச் பண்ணுதுன்னு பாக்குறதுக்கு ரியல் பார்ட்டு போய் அந்த டபிள்யூ நாட்டோட ரியல் பார்ட்டை அப்ரோச் பண்ணுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி அதோட இமேஜினரி பார்ட்டு போய் இந்த லிமிட்டோட இமேஜினரி நாட்டை அப்ரோச் பண்ணுதான்னு பார்க்கணும். ஓகேவா? தனித்தனியா கூட நீங்க லிமிட் செக் பண்ணலாம். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, புரியுதா இல்லையான்னு. புரியுது சார். ஓகே சார். நெக்ஸ்ட் லெட் சார் ரிக்வெஸ்ட் சார். சொல்லுங்க மேடம். சார் போர்டை ரெண்டா டிவைட் பண்ணி ஒரு சைடு எழுதிட்டு அடுத்த சைடு எழுதுவீங்களா சார்? எனக்கு ஜூம் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் இருக்கு சார். ஓகே மேம், எழுதுறேன். இந்த முதல்ல மட்டும் எழுதிக்கோங்க, இனிமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே மேம். அடுத்து z goes to z naught, f of z approaches to w naught. அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் g of z இருக்கு, அவன் வந்து w ஒன்னு சம் நம்பருக்கு அப்ரோச் ஆகுறான்னு வச்சுக்கோங்க. இதோட சம்மு இல்ல அதோட இது டிஃபரன்ஸ் ரெண்டுமே போய் w நாட் பிளஸ் ஆர் மைனஸ் w ஒனுக்கு அப்ரோச் பண்ணுவோம். ஓகேவா? சார். நெக்ஸ்ட் இஃப் w not equal to 0, then limit z goes to z naught, f of z by g of z by f of z equal to w1 by w0. ஓகேவா? இது எப்பனா w0 ஜீரோவா இல்லாம இருந்தாதான். ஜீரோவா இருந்துச்சுன்னா இது என்ன ஆகும், இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஸோ லிமிட்டை அப்ரோச் ஆகலன்னு வந்துடும். ஸோ அதனால எப்பயுமே w0 வந்து ஜீரோவா இல்லைன்றதான் பார்த்துக்கோங்க. ஓகே, எழுதிட்டீங்களா? சார் அது W1 சார். ஆமா, இது W1, இது W1. இப்போ ஒரு சம் தரேன், இந்த சம்ம ட்ரை பண்ணுங்க. அடிச்சதா இல்ல சார், தேர்ட் பண்ணி எழுதி முடிச்சவங்கன்னா இந்த சம் ட்ரை பண்ணுங்க.
இந்த சமயம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. சார் டினாமினேட்டர் z plus 1 yes சார். ஒண்ணு மேம், இது வந்து I. ஓகே சார். இதுக்கு எல்லா யூஸ் பண்ணாம செக் பண்ணுங்க. யாராச்சும் கண்டுபிடிச்சிங்களா? டூ பை ஒன்னா சார்? டூவா? 2 was டூ. 2 தான். எப்படி போட்டீங்க எல்லா யூஸ் பண்ணாம? Z Z common வெளியில அப்படி போட்டீங்களா? 2 plus I by 2. சரி சரி சரி. இதுல இன்னொரு வழியும் இருக்கு. இது என்னன்னு பாருங்க. லிமிட் அட் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் z goes to infinity கண்டுபிடிக்கிறதும் லிமிட் z goes to 0 f of 1 by z க்கு செக் பண்றதும் ஒண்ணு. ஓகேவா? அதாச்சும் நீங்க இன்ஃபினிட்டில f of z க்கு லிமிட் செக் பண்றதும் f of 1 by z க்கு நீங்க 0ல லிமிட் செக் பண்றதும் ஒண்ணு. இதோட ப்ரூஃப்ல நான் போல, அது நமக்கு தேவையும் இல்லை. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை போய் எடுத்து பாருங்க, அந்த புக்லயே இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படியே செக் பண்ணுங்களேன். z goes to infinity f of z தானே வேணும். அப்ப z goes to 0 f of 1 by 0னா f of 1 by z தான் ஒண்ணும் இல்ல. அங்க கொடுத்திருக்க செட் வேற இடத்துல ஃபுல்லா 1 by z நீங்க மாத்தணும். லிமிட் z goes to 0 2 into 1 by z plus I divided by 1 by z plus 1. நீங்க அந்த z காமனா எடுக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க செய்யறதே இதுதான். இதை வச்சுதான் அந்த மெத்தட் வந்திருக்கும். லிமிட் z goes to 0 z இது எடுத்தீங்கன்னா 1 by z இது LCM எடுத்து சொல்றேன். 2 plus iz divided by z ன்னு வரும். divided by இங்க இருந்த z காமா இது LCM எடுத்தீங்கன்னா 1 plus z divided by z ன்னு வரும். ஏதோ தப்பு பண்றோமோ? கரெக்ட் தாங்க சார். Z கேன்சல் ஆயிடும். Z க்கு 0 கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கரெக்ட் தான் கரெக்ட் தான். லிமிட் z goes to 0 இவனை கேன்சல் ஆயிடுவான். 2 plus iz divided by 1 plus z ன்னு வருவான். சோ இவனுக்கு அப்ரோச் பண்ணீங்கன்னா 2 கிடைப்பான். நீங்க இந்த z காமனா எடுத்து அடிக்கிறதுன்னு சொல்றீங்களா? அது ஆக்சுவலி இதுதான். z இன்ஃபினிட்டில செக் பண்றதுக்கு நீங்க z f of 1 by z தான் செக் பண்றீங்க. நெக்ஸ்ட் கண்டினியூட்டிக்குள்ள போவோமா? கண்டினியூட்டி இதுல வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னு யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ஐடியா இருந்தா சொல்லலாம். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். இந்த இமேஜினரி பார்ட்டும் ரியல் பார்ட் ரெண்டுமே கண்டினியூஸா இருந்தா அவ்வளவுதான். இததான் எதிர்பார்த்தேன். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம கண்டினியூட்டி டெஃபினிஷன் என்னன்னு தெரியும். எப்பப்பெல்லாம் zn ஒரு சீக்வன்ஸ் வந்து z0 அப்ரோச் பண்ணுதோ f of zn போய் f of z0 அப்ரோச் பண்ணும். சோ மீன்ஸ் என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் எப்ப கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம்? ரியல் பார்ட் போய் ரியல் பார்ட் அப்ரோச் பண்ணும், இமேஜினரி பார்ட் போய் இமேஜினரி பார்ட் அப்ரோச் பண்ணும். அதே மாதிரிதான் இங்க வந்து கண்டினியூஸும் டிஃபைன் பண்ணுவாங்க. பாருங்க, இதுல 3 விஷயம். இதுல நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா டெஃபினிஷன் பார்க்க போறோம். லெட் f be defined from a containing c to c. We say f is continuous at z0 if limit z goes to z0
f of z exists f of z not exist limit z goes to z naught f of z equal to f of z naught. A function இல்ல இது சும்மா எழுதிக்கலாம். ஓகே, இது டெஃபினிஷன் படிச்சுட்டு யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டக்குன்னு. திரும்ப ஒருக்கா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனோட கண்டினியூஸ் அட் பாயிண்ட் எப்போ சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து போய் எக்ஸிஸ்ட் ஆகணும். இது முக்கியம். லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகலனா, இப்போ உதாரணத்துக்கு 1/z வந்து 0 கண்டினியூஸான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 0 இன்ஃபினிட்டி போவோம், ஸோ கண்டினியூஸா இல்லைன்னு முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் அந்த லிமிட் வந்து எஃப் ஆஃப் z நாட்டுக்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்க நம்ம டிலிட்டட் நெய்பர்ஹுட் யூஸ் பண்ணாம எஃப் z நாட் வந்து ஜஸ்ட் நெய்பர்ஹுட்டாவே யூஸ் பண்ணலாம். ஏன்னா z நாட் வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் ஆயிருக்கணும், அப்பதான் நம்மளால கண்டினியூட்டியே பேச முடியும். ஆனா லிமிட் பேசுறதுக்கு நமக்கு ஃபங்க்ஷன் வந்து z நாட் டிஃபைன் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த லிமிட்டும் எஃப் ஆஃப் z நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். இவ்வளவுதான் கண்டினியூட்டியோட டெஃபினிஷன். ஓகேவா? அதுதான் இங்க எழுதியிருக்கேன். இதை வேணா பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. எப்போ வந்து w நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் z நாட் இருக்கும், அப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். அடுத்தபடியா அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூட்டி எழுதிக்கோங்க. அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூட்டின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நான் நேரா இது எழுதுறேன். ரெண்டு ஃபங்க்ஷன் let f, g from r to c can be is continuous. r னா இது வந்து ஏதோ ஒரு சொல்லுங்க மேம். அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூட்டி. அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூட்டி எழுதிக்கோங்க. இல்ல ப்ராப்பர்ட்டிஸ் போட்டுக்கோங்க, எப்படினாலும் ஓகே தான். இது ஆர்னா ரியல் நம்பருக்கு போயிடாதீங்க, இது ஏதோ ஒரு ரீஜியன், அவ்வளவுதான். சில கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, அதையும் இதையும் சேர்த்து. f plus or minus g is continuous. ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணா அந்த ஃபங்க்ஷனும் கண்டினியூஸா இருக்கும். இதோட ப்ரூஃப்லாம் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஈஸி தான். லிமிட் தானே, லிமிட் f of z நாட் z approaches z நாட் f plus g of z நாட் என்ன வருதுன்னு செக் பண்ணா போதும்ல. லிமிட் ப்ராப்பர்ட்டியை வச்சே நீங்க இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. f composition g is continuous. If composition is valid. G of z not equal to 0 for all z belongs to R. Then f by g is continuous. Next நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போடலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் கண்டினியூஸா இருக்கும், எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டினியூஸா இருக்காதுன்னு செக் பண்ணுங்க. மிச்சம் எல்லா பாயிண்ட்லயும் வேற எந்த பாயிண்ட்லயுமே கண்டினியூஸா இல்லாம போகாதா? எல்லா பாயிண்ட்லயுமே கண்டினியூஸா இருக்குமா? ஐ ஒண்ணும் இல்ல. செக் பண்ணுங்க. லிமிட் z goes to z naught 1/z plus ஐயா. அப்போ இதை நீங்க செக் பண்றப்ப என்ன ஆகும்? லிமிட் z goes to z naught
1 by z நாட் பிளஸ் ஐன்னு வந்து நிற்கும். ஓகேவா? இப்போ இந்த z நாட்டு மைனஸ் ஐயா இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது 0க்கு போக மாட்டான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து மிச்சம் எல்லா இடத்துலையுமே நான் கண்டினியூஸா இருப்பான். ஓகேவா? இதே மாதிரி ஒரு 2-3 எக்ஸாம்பிள் போட்டு வைக்கிறேன், அதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஒரு ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு நீங்க தான் இப்போ சொல்றீங்க. சார் அது என்ன சொன்னீங்க சார்? Z நாட் மைனஸ் ஐ இல்லைன்னா 0க்கு போகாது. z நாட் வந்து மைனஸ் ஐ இல்லைன்னா 0க்கு போகாது தானே டினாமினேட்டர். ஆமா சார். ஸோ அப்போ வந்து இன்ஃபினிட்டி வராது. ஸோ நமக்கு டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்ற கேஸ் வராது. f of z equal to z f of z equal to ரூட் செட் எடுத்துக்கோங்க. இல்ல ரூட் செட் இப்போதைக்கு வேணாம், அதை பத்தி தனியா படிக்கலாம். செட் இது 2 ஃபங்க்ஷனும் சொல்லுங்க, எங்கெங்கெல்லாம் கண்டினியூஸா இருக்கும், எங்கெங்கெல்லாம் நாட் கண்டினியூஸ். ஓகே, இது வந்து எங்க கண்டினியூஸா இருக்கும்? சொல்லுங்க, சொன்னது கரெக்ட் தான். கண்டினியூஸ் எல்லா பாயிண்ட்லயுமே அது கண்டினியூஸா தானே சார் இருக்கும்? ஆமா கண்டிப்பா. ஏன்னு சொல்றீங்களா அப்படியே? அது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன்ல சார். ஓகே, டெஃபினிஷன் யூஸ் பண்ணி சொல்லுங்க, ஈஸியா தான் இருக்கும். பாருங்க, ஒண்ணும் இல்ல, அதே தான் நீங்க சொன்னது பாலினாமியல் கண்டினியூஸ் தான். z goes to z நாட்ல f of z அப்ரோச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, z அப்ரோச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க தான் போவான்? நீங்க எந்த வழியில போனீங்கனாலும் z நாட்டுக்கே தானே போவான். எஸ் சார். இவன் தானே f of z நாட்டு. ஓகே சார். அவ்வளவுதான். ஸோ சைன் z நமக்கு ஆப்வியஸா கண்டினியூஸ் தான். இவனும் ஹோல்சேலே கண்டினியூஸ் தான். இவன் 2 பேருமே ஹோல்சேலே கண்டினியூஸ் தான். ஓகேவா? இன்னைக்கு அசைன்மெண்ட் தரேன், போடுங்க. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங்கும் நம்ம கிளாஸ் இருக்கும். ஓகே. இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் வந்து கொஞ்சம் எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேபி போயிடுவேன், அதிகபட்சம் போறதுக்கு தான் பார்ப்பேன். அது போயிட்டோம், ஏன்னா அதுல இருந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின், 2ல இருந்து 4 கொஸ்டின் மாற்றி மாற்றி கேட்டுட்டே இருக்காங்க ஒரு கொஸ்டின் பேப்பர்லயும். ஸோ அதனால அந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால முடிஞ்ச வரை எல்லாரும் அட்டன் பண்ண பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா சொல்லிருங்க எல்லார்ட்டையும். கொஸ்டின் பேப்பர், பழைய கொஸ்டின் பேப்பர்ல காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு யாராச்சும் எடுத்து பாத்தீங்களா? ஹலோ மேம், யாராச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இல்ல சார், நான் பார்க்கல சார். ஓகே, சரி விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அதனால அந்த கிளாஸை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அதுல இருந்து நிறைய ப்ராப்ளம் வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ டிஃபரன்ஷியபிலிட்டிக்குள்ள கால் எடுத்து வைப்போம். டிஃபரன்சியேஷன் ரியல்ல என்ன வரும்? யாருக்கும் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. ஹலோ மேம், சார் ரியல் வீடியோ சரியா பார்க்கல சார், அதனால. ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட்ல அதோட டெரிவேட்டிவ், அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னா, இந்த இடத்த டச் பண்ற மாதிரி ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைவாங்க, இந்த பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ற மாதிரி. அது எதுக்குன்னா, இந்த கர்வ் வந்து எந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, பைக்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்க இதை ஸ்டார்ட் பண்றப்ப 0ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, உங்க ஸ்பீடை சொல்றேன். ஸோ நீங்க அப்படியே இன்ஸ்டன்டா போறப்ப 20 கிலோமீட்டர் ஸ்பீட் போயிருப்பீங்க, 40 கிலோமீட்டர் ஸ்பீட் போயிருப்பீங்க, 45 போயிருக்கலாம். அப்படியே ஒரு ஸ்பீடு மாறி மாறி போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல நீங்க எந்த ஸ்பீட்ல இருந்து எந்த ஸ்பீடுக்கு மாறி இருக்கீங்க. இப்ப இதுவரை 20ல இருந்திருக்கீங்க, இங்க இருந்து அப்படியே
டைரக்டா ரைஸ் ஆகி 40 போயிருக்கீங்க. இதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச். எவ்வளவு தூரத்துல ரேட் ஆஃப் சேஞ்ச் நடக்குது இதை சொல்றதுதான் டெரிவேட்டிவ். ஸோ ரியல்ல நம்மளால ஈஸியா ஃபங்க்ஷன் வரைஞ்சு அப்ரோச் ஆகுறப்ப எப்படி அப்ரோச் ஆகுது நம்மளால டயக்ராமா பார்க்க முடியும். ஆனா காம்ப்ளெக்ஸ்ல நம்மளால பார்க்க முடியாது. இங்க நம்ம டெஃபினிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஏன்னா இமேஜ் வந்து இங்க R போகும். ஸோ இது 1 டைமென்ஷனல், இது 1 டைமென்ஷனல். ஸோ நீங்க 2 இது மட்டும் வரைஞ்சா போதும். இதுல நீங்க ஃபங்க்ஷனை பார்த்துருவீங்க. ஆனா சீக்கு வரப்ப என்ன பிரச்சனை ஆகும்னா இது 2 டைமென்ஷனல், இதுவும் 2 அவுட்புட்டும் 2 டைமென்ஷன்ல போய் இருக்கும். அப்ப நீங்க வரைகிறப்ப 4 டைமென்ஷனல். அதை நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாது. R3 வர அவங்களால யோசிச்சு பார்க்க முடியும். ஸோ அதனால நம்ம டெஃபினிஷன்ஸ் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். டெரிவேட்டிவ்னா என்னன்னு டிஃபைன் பண்றேன் பாருங்க. contains a neighborhood of Z0. Z0, derivative at a point Z0, f dash of Z0 equal to limit Z goes to Z0, f of Z minus f of Z0 divided by Z minus Z0. ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனோட பாயிண்ட்ல டெரிவேட்டிவ்னு எதை சொல்லுவோம்னா இதோட லிமிட்டை செக் பண்றதா, இதோட லிமிட் செக் பண்றதா நீங்க டெரிவேட்டிவ்னு சொல்லுவீங்க. ஓகேவா? இது வந்து இதோட டெரிவேஷன் வந்து அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஃபார்முலா, அந்த ஆவரேஜ் ஸ்பீடு அது இதெல்லாம் வச்சு வரும். அதுக்குள்ள ரொம்பலாம் போக வேணாம், இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் பாயிண்டோட டெஃபினிஷன். இன்னொரு டெஃபினிஷன் என்ன இருக்குன்னா f dash of Z0 equal to limit, இதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, h goes to 0 f of Z0 plus h minus f of Z0 divided by h. இது ஒன்றும் இல்லை, இந்த டெஃபினிஷன்ல இருந்தெல்லாம் இதை கொண்டு வருவாங்க. கீழே Z minus Z0 ஹச்னு எடுத்துப்பாங்க. அப்போ Z என்ன வருவான், Z0 plus ஹச்னு வருவான். இப்ப இது அப்படியே இந்த ரெண்டையும் அந்த ஈக்குவேஷன்ல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். Z minus Z0 பதிலாக h போடுவீங்க, Z க்கு பதிலாக Z0 plus h போடுவீங்க. சில நேரத்துல இதை யூஸ் பண்றதை விட இது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 2 டெஃபினிஷனுமே ரொம்ப முக்கியம். 2 டெஃபினிஷனுமே பார்த்து வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் போடலாமா? f of z equal to z square. இதுக்கு செக் பண்ணுங்க, எழுதி முடிச்சவங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் வரும்? டிஃபரன்ஷியபிள் வரும். டிஃபரன்ஷியபிள் தான். டெரிவேட்டிவ் என்ன வரும்? என்ன வரும்? f dash of z. கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா? கேட்கல. ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க, டெரிவேட்டிவ் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இருக்கு 2z வரணும். ஓகே, 2z வரணும். எப்படி சொன்னீங்க 2z வரணும்னு? நார்மலா ரியல்ல நம்ம x ஸ்கொயர் பண்ற மாதிரியே z ஸ்கொயர் இருக்கவும் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். தப்பு இல்ல, அது ஆன்சர் கரெக்ட் தான், 2z தான். ஆனா ப்ராப்பரா டெஃபினிஷன் யூஸ் பண்ணி சொல்லணும்ல, ஏன்னா இங்க வேரி ஆகலாம். ஆனா மேக்ஸிமம் ரியல்ல இருக்க டிஃபரன்சியேஷன் ஃபுல்லா இங்க அதே மாதிரி தான் வரும். ஏன்னா வந்து ஐடென்டி தியரம்ல நம்ம இன்னொன்னு பார்ப்போம், அதை வச்சு கொண்டு வருவாங்க. எல்லாத்தோட இதுமே வந்து சேமா இருக்கும்னு. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்முலால அப்ளை பண்ணா கிடைச்சிரும். கரெக்ட் மேம், கரெக்ட் தான். இப்போ நான் அதான் பண்ண போறேன். நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம், இல்ல செகண்ட் ஃபார்முலாலையும் போடலாம். நம்ம செகண்ட் ஃபார்முலாலையும் ட்ரை பண்ணலாம். f of z plus h வருவானா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலால போடுறவங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலாலையும் போட்டுக்கோங்க, ரெண்டுலயுமே ஆன்சர் வரும். அது ஒன்றும் தப்பு இல்லை.
இங்க எஃப் ஆஃப் செட் பிளஸ் ஹச் என்ன சொல்லுங்க அப்படியே. லிமிட் ஹச் கோஸ் டு 0 எஃப் ஆஃப் செட் பிளஸ் ஹச்னு அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் இருக்கு பாக்குறப்ப செட் ஸ்கொயர், அப்ப செட் பிளஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஆஃப் செட் நாட் தானே. இங்க வந்து செட் நாட் செக் பண்ணுவோம். ஸோ நம்ம நார்மலா ஹோல் சீனே பாக்குறதுனால ஜஸ்ட் செட்டுனே வச்சுக்கோங்க. z square divided by h னு வரும். So limit h goes to 0 z square plus h square minus 2zh minus h square னு வரும். சாரி பிளஸ் வரும் divided by h. ஓகேவா? இப்போ இவனும் கேன்சல் ஆயிடும். லிமிட் h goes to 0 ஆமா கரெக்ட் தான். h ஸ்கொயர் பிளஸ் 2zh டிவைடட் பை h. இவனை லிமிட் h கோஸ் டு 0 h காமனா எடுத்து அடிச்சு விட்டீங்கன்னா h பிளஸ் 2z வந்து நிற்பான். இப்போ இவனுக்கு நீங்க நார்மலா ஈஸியா சொல்லிடுவீங்கல்ல ஈக்குவல் டு 2z. புரியுதா எப்படி டெரிவேட்டிவ் வருதுன்னு? செட் நாட்னு வச்சு போட்டீங்கனாலும் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டினுக்கு பாருங்க. ரெண்டாவது கொஸ்டினுக்கு செக் பண்ணுங்க. ரெண்டாவது கொஸ்டினுக்கு யார் யாரெல்லாம் போட்டீங்க? போட்டீங்களா? யாராச்சும் ட்ரை பண்ணீங்களா? சரி ஓகே, நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கும் அதே தான், நம்ம எப்பயும் போல டெஃபினிஷனே யூஸ் பண்ணுவோம். லிமிட் h goes to 0 f of set z0 plus h. ஓ அங்கேயே z0 வரும்ல. போன கொஸ்டின்ல நம்ம தப்பா போட்டோம். இங்க வந்து z0 வருவாங்க, நம்ம z0 தான் யூஸ் பண்ணோம். அதை மட்டும் மாத்திக்கோங்க, நான் தப்பா போட்டுட்டேன், சாரி. f of z0 plus h தான், நான் ஜஸ்ட் z plus h னே இது பண்ணி போட்டுட்டேன். அது எல்லா இடத்துலயும் z0 plus h ன்னு மாத்திக்கோங்க. அப்ப ஆன்சர் 2z0 ன்னு வருமாங்க சார்? ஆமா மேம், 2z0 ன்னு வரும். 2z0 ன்னு வந்து நிக்கும். ஆனா நமக்கு ஹோல் சீலியே பாக்குறப்ப இது இந்த இது எக்ஸிஸ்ட் ஆயிட்டே தானே இருக்கும் இந்த நம்பரு. சோ அதனால நீங்க ஜஸ்ட் நார்மலா 2z னே போட்டுக்கலாம். ஓகே. ஜெனரலா போறதுக்காக 2z ன்னு போடுறோம். எல்லா இடத்துலயுமே இவன் தானே வரப்போறோம், அதனால z0 plus h minus f of z0 divided by h. இப்போ இவனுக்கு நீங்க செக் பண்ணீங்கன்னா மாடுலஸ் என்ன மேம்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலால போட்டு காட்டுறீங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலாலையா மேம்? இல்ல இந்த क्वेश्चनக்கு வந்து செகண்ட் ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப இன்னொரு ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலால போட்டு காட்டுவீங்களா சார்? போடலாம் மேம். நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தையும் கூட ஃபர்ஸ்ட் இதுல ட்ரை பண்ணலையா? இல்ல சார், செகண்ட்ல தான் போட்டோம். சரி இருங்க, இதுல ஃபர்ஸ்ட் இதுலயே கூட ட்ரை பண்ணுவோம். z goes to z0 f of z minus f of z0 divided by z minus z0 equal to z goes to z0 z square minus z0 divided by z minus z0 ன்னு வரும். சோ இவனுக்கு நீங்க z0 ஸ்கொயர் வரணும் சார். ஓகே, z0 ஸ்கொயர் வருவானா? சோ லிமிட் z goes to z0. மாட்லஸ் போட வேண்டாமா சார்? இல்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு அவங்க டெஃபினிஷன் கேட்டாங்கன்னு போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இத விட்டுருங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ல போட்டு காட்ட சொன்னாங்க. இதுல அந்த ப்ராப்ளம் போடுறேன், ஃபர்ஸ்ட் போடுறேன், யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சோ z ஸ்கொயர் மைனஸ் z0 ஸ்கொயர் வருமா மேம்? இது வரும் புரிஞ்சல? ஹலோ சோ இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தானே. இவனை பிரிச்சு எழுதுனீங்கன்னா z plus z0 ஏதோ தப்பா வர மாதிரி இருக்கு. z மைனஸ் z0 ன்னு வருவான். கரெக்டா தான் வரும். z மைனஸ் z0 ன்னு வருவானா? சோ இவனையும் கேன்சல் பண்ணிடலாம்ல. சோ இப்ப இவனுக்கு லிமிட் செக் பண்ணீங்கன்னா என்ன வருவான்? லிமிட் z goes to z0 z plus z0 என்ன வருவான்னு சொல்லுங்க. 2z0.
ஈக்குவல் டு 2 Z0 தானே வருவான். இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆன்சர் சேமா தானே கிடைக்குது மேம், ஓகேவா? ஓகே சார். அதே இந்த டெஃபினிஷன்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து ஈஸியா இருக்கும், அதனால நம்ம டைரக்டாவே இங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்கேஸ் ஃபார்முலா போட்டா எழுதுற மாதிரி இருக்கணும். இதுல ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம், இதுல வரலன்ற பட்சத்துல அதுக்கு போங்க. அது டிஃபரன்சியேஷன் பத்தி இன்னும் நம்ம நிறைய சொல்லணும்னா ஜாமெட்ரிக்கெல்லாம் பேசிக்கிட்டே போகலாம், ஆனா நமக்கு ரொம்ப அது வந்து டைம் எடுக்கும். அதனால நான் ஒரு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். லிமிட் h goes to 0 f of z0 plus h minus f of z0 divided by h. இப்போ எல்லாரும் கவனிங்க, நம்ம செகண்ட் क्वेश्चन போட போறோம். இங்க என்ன வரும்னு சொல்லுங்க அப்படியே வரிசையா. மாடுலஸ் ஆஃப் z plus h whole z0 plus h whole square minus mod of z0 square divided by h னு வருவானா? நம்ம நேத்து கிளாஸ்ல பார்த்தோமே, மாடுலஸ்க்கு சில ஃபார்முலா சொன்னேன். மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? Root of x plus y square. X square plus y square. அதுக்கு போகாதீங்க, அந்த இன்னொரு சொன்னாங்களே அது ஒரு ஃபார்முலா. இன்னொரு Minus y square. Is அது இல்ல mod so z bar. z into z பார் எழுதலாம்ல. இந்த ஃபார்முலா வரும். இந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ணுங்க. சொல்லுங்க அடுத்து என்ன வரும் அப்படியே சொல்லிட்டே வாங்க எல்லாரும். அடுத்து என்ன வரும்? லிமிட் h goes to 0. இங்க என்ன வரும்? Z into Z bar whole square. z into z Z0 plus h into Z0 பார் பிளஸ் h. ஓகேவா? இதே மாதிரி இங்க அப்ளை பண்ணீங்கன்னா z into z0 into z0 பார் வருவானா டிவைடட் பை h. இப்போ இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுவாங்கல. ஹோல் பார் தான் மேம். ஹோல் பார் தான் கரெக்ட் தான். அது தனியா நான் பிரிச்சு எழுதிட்டேன் டைரக்டா, வேற ஒன்றும் இல்லை. இது எழுதாம விட்டேன். z0 பிளஸ் பார் h பார் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. கான்ஜுகேஷன் ப்ராப்பர்ட்டியும் சொல்லியிருக்கேன். ஹோல் பார் இருந்துச்சுன்னா அது தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறது ஒன்னா தான் வரும்னு. ஓகே. h goes to 0 z0 into z0 bar plus z0 into h bar plus h into z0 bar plus h into h bar minus z0 into z0 bar னு வருவானா divided by h வருவானா? இவனையும் கேன்சல் பண்ணிடலாமா? என்ன வருவான்னு சொல்லுங்க. இப்ப உன பிரிச்சு எடுத்துங்க. ஃபிராக்ஷன்ல தானே இருக்கா? z0 h bar by h plus h z0 bar divided by h plus h bar by h. இவனை அடிச்சு விட்டுருவீங்க. ஸோ இவன் மட்டும் வந்து நிற்பான். லிமிட் h goes to 0 z0 h bar divided by h plus z0 bar plus h bar இருப்பான். ஓகேவா? இப்போ நமக்கு இவனும் பிரச்சனை இல்லை, சரியா? இவனுக்கு நீங்க நார்மலா h goes to 0 போட்டீங்கன்னா இவன் z0 பாரே வர போறான். இவன் வந்து 0க்கு போயிட போறான். இவன் நமக்கு பிரச்சனையே இல்லை. இவன் ரெண்டு பேருமே பிரச்சனை இல்லை. ஆனா முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். h goes to 0 h பாருக்கு அப்ளை பண்ணலாமா சார்? பண்ணலாம் மேம். h goes to 0 வச்சுக்கோங்க. h பார் எங்க இருப்பான்? ஆப்போசிட் இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே. சோ 0க்கு போறப்ப இவன் எங்க தான் போறான்? 0 தானே அப்ரோச் பண்ண போறான். இவன் இங்கிட்டு வரானா h பார் இங்கிட்டு வர போறான். அவ்வளவுதான். ஓகே சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவனும் நமக்கு பிரச்சனை இல்லை. இவனை மட்டும் பாருங்க h பார். இப்போ h பார் என்ன பண்றான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நான் லிமிட்ல வந்து x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் பார்க்க சொன்னேன்ல. இப்போ அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. என்ன வருவான்னு பாருங்க.
ஹச்சை தான் அப்ரோச் பண்றோம் 0க்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ்லயும் அப்ளை பண்ணா இவனுக்கு என்ன லிமிட் வருவான்னு செக் பண்ணுங்க டக்குன்னு. என்னது? இல்ல மேம், இந்த இருங்க நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இவனை எக்ஸ் ஆக்சிஸ்ல அப்ரோச் பண்ணிட்டே வாங்களேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த பக்கம் அப்ரோச் பண்ணீங்கனாலும் இந்த ஹச் பார் என்ன வருவான்? 0. இல்ல மேம், 0 வர மாட்டான் இங்க. x plus 0. கரெக்ட், எக்ஸ் பிளஸ் 0 வருவான். சோ இவனும் ரியல் பார்ட் தானே, ஹச் பை ஹச்னே வந்து நிற்பான். ஓகேவா? மைனஸ் ஹச் வர மாட்டான். சோ இவனும் கேன்சல் ஆகி Z0 ன்னு கிடப்பான். ஓகேவா? இது ஒய் ஆக்சிஸ்ல அப்ரோச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹச் பார்ன்றவன் என்னவா மாறிடுவான்? மைனஸ் சிம்பிள் எடுப்பான்ல. சோ மைனஸ் சிம்பிள் எடுக்கிறான். ஸோ மைனஸ் சிம்பிள் எடுக்கிறப்ப என்ன வருவான்? லிமிட் ஹச் கோஸ் டு 0 Z0 மைனஸ் ஹச் டிவைடட் பை ஹச்னு வருவான். ஸோ இவனே வெளியே அடிச்சு பண்ணிங்கன்னா மைனஸ் Z0ன்னு வருவான். ஸோ Z0 ஈக்குவல் டு மைனஸ் Z0 அப்படின்னா எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? Z0 ஈக்குவல் டு மைனஸ் Z0 எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? 0. கரெக்ட், 0 தான். சோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி டிஃபரன்ஷியபிள் அட் 0. இந்த ஃபங்க்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. ஒன்லி டிஃபரன்ஷியபிள் அட் 0. ஓகேவா? இது ஹோம் ஒர்க்கு, இதை எழுதிக்கோங்க. f of z equal to z bar. இவன் வந்து எங்கெங்கெல்லாம் டிஃபரன்ஷியபிளா இருக்கான், எங்கெங்கெல்லாம் டிஃபரன்ஷியபிளா இருக்க மாட்டான், இல்ல ஹோல் சீலே டிஃபரன்ஷியபிளான்னு செக் பண்ணிட்டு வரணும். நாளைக்கு கேட்பேன். ஆமா, நேத்து உங்கள்கிட்ட நான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ரூஃப் எழுத சொன்னேன். யார் யாரெல்லாம் எழுதுனீங்களா இல்லையா? யாராச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சோ கோஷரி மேல நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம்னா, நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப தனித்தனியா தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஓகேவா? எப்பயும் போல பண்ணி நம்மளால என்ன கொண்டு வர போறோம்னா, ஒரு ஈக்குவலண்டான கண்டிஷன் கொண்டு வர போறோம். மீன்ஸ் எப்படின்னா, இப்ப டிஃபரன்ஷியபிளா இருந்தாலே சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவான் அப்படின்றத கொண்டு வரதான் நம்மளோட கோலா இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆக்சுவலா எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இன்ஃபினிட் டைரக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் காம்ப்ளெக்ஸ் சொன்னேன். ஸோ நம்ம ஸ்பெசிஃபைடா என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ், இதுல அப்ரோச் பண்றப்ப மட்டும் வர லிமிட்டை வச்சு நம்ம இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ்ஸை இது பண்ண போறோம். ஸோ எந்த வழியில வந்தாலும் யூனிக்ன்றப்ப நான் ப்ரிஃபர்டா இந்த வழியில வரப்ப யூனிக்கா தான் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆக போகுது. கரெக்டா? ஹலோ நம்ம யாராச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ப்ரிஃபர்டா இந்த வழியில வரப்ப நமக்கு லிமிட் யூனிக்கா வந்து எக்ஸிஸ்ட் ஆக போறோம். ஓகேவா? இந்த லிமிட் வந்து யூனிக்கா எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி தானே ஆகணும். அது மட்டும் வரானா வர போறையான்னு செக் பண்றது ஐடியா. சும்மா ஒரு இதுதான். இதுக்கு ப்ரூஃப் சொல்லட்டா இல்ல வந்து சிஆர் ஈக்குவேஷனா என்னன்னு மட்டும் சொல்லிட்டு போட்டா? சிஆர் ஈக்குவேஷனா என்னன்னு சொல்லுங்க. ஓகே மேம். பாருங்க, ரியல் பார்ட் இருக்கா, இமேஜினரி பார்ட் இருக்கானா? இவனும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் தானே, u of x, y. ஸோ அப்போ இவன் டிஃபரன்ஷியபிள்னாலே பார்ஷியல் டெரிவேட்டிவும் கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும். பார்ஷியல் டெரிவேட்டிவ்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் ரெண்டு வேரியபிள் இருக்கனால. அதே மாதிரி வியும் எக்ஸ் ஒய். ஸோ எஃப் வந்து டிஃபரன்ஷியபிள்ன்றதுனால யூவோட பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸும் வியோட பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸும் கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும். அது பின்னாடி நம்ம ஒரு தியரமா பார்ப்போம். ஸோ ux ஈக்குவல் டு vyன்னு வரும். யூவை நீங்க எக்ஸை பொறுத்து பண்றதும் வியை நீங்க ஒய்யை பொறுத்து பண்றதும் சேமா இருக்கணும். அதே மாதிரி யூ ஒய்யை பொறுத்து பண்றதும் மைனஸ் வி எக்ஸ் பண்றதும் சேமா இருக்கும். இதுதான் கோஷி ரீமன் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் கோஷி ரீமன் ஈக்குவேஷன் செக் பண்ணுங்க. f of z equal to 2x plus ixy square. கோஷி ரீமன் ஈக்குவேஷன் டக்குன்னு செக் பண்ணுங்க. இருக்கு பாருங்க, சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. இதோட u of x, y என்ன?
2x square. v of x comma y xy square. ux என்ன வருவான் 2 uy 0. uy 0 vx y square. vy 2xy. கோஷி ரீமான் ஈக்குவேஷன் என்ன சொன்னேன் ux equal to vy வரணும்னு சொன்னேன் கரெக்டா Not. எந்தெந்த பாயிண்ட்ல நீங்க செக் பண்ணணும்ல 2 equal to y square ஆனா y வந்து √2ன்றப்ப என்ன ஆவா 2 தான் ஆகுமா? equal to 2xy sir, not y square. அது vx ஓட வேல்யூ. சாரி கரெக்ட் 2 equal to 2xy கரெக்ட் சாரி vx equal to vy தானே சோ அப்ப 2 equal to 2xy இது எப்ப சாட்டிஸ்ஃபை ஆகும்னா x உம் y உம் வந்து x, 1/x என்ற லைன்ல சாட்டிஸ்ஃபை ஆகும்னா இந்த மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸ் சொல்லலாம் x வந்து not equal to 0 னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க இந்த லைன்ல ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுவானா போட்டு பாருங்க 2x into 1/x னு வருவான் சோ இவனை அடிச்சு விட்டீங்கன்னா என்ன வருவான் 2 தானே வந்து நிப்பான் புரியுதா இந்த இடம் Yes sir. இதே மாதிரி இப்ப uy க்கு சொல்லுங்க uy என்ன இருக்கான் 0 இருக்கான் vx என்ன இருக்கான் y ஸ்கொயர் இருக்கான் மைனஸ்ல செக் பண்ணணும் ஆனா இவன் 0 வரணும்னா எப்போ வருவான் ஒரு ஸ்கொயர் y ஒரு ரியல் நம்பர் அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 0 வரணும்னா அது யாரு 0 மட்டும் தானே சாட்டிஸ்ஃபை பண்ணுவான் கரெக்டா Yes sir. Yes sir. அப்ப 0 மட்டும் தான் இவன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவான் அப்ப பாருங்க டிஃபரன்ஷியபிளா இருந்தா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்றது இந்த லைன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவான் செகண்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்றது 0 மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவான் சோ இத வச்சு நம்ம இந்த பாயிண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து 0ல டிஃபரன்ஷியபிளா இருக்குன்னு சொல்லலாமா பேசுங்க யாராச்சும் சொல்லுங்க பயப்படாம சொல்லுங்க தப்பா சொன்னா பரவாயில்ல அங்கதான் 0 not x not equal to 0 னு சொல்லிருக்கோம்ல சார் அப்ப இங்க எப்படி 0ல டிஃபைன் ஆகும்னு சொல்லுங்க மேம் இங்க நான் y தானே 0 சொல்றேன் சாரி இங்க வந்து x, 0 அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டுக்கும் பாயிண்ட் இப்படி தனித்தனியா இருக்கலாம் இருக்கலாம் ரெண்டுக்கும் தனித்தனியா தான் பாயிண்ட் வருது இங்க பாருங்க இங்க வந்து x, 1/x வருது அவங்க சொன்ன மேம் சொன்ன மாதிரி கரெக்ட் தான் x இங்க not equal to 0 னு சொல்லிட்டேன் ஆனா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணா இந்த லைனா இருக்கணும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணா இந்த லைனா இருக்கணும் ஆனா ரெண்டுக்குமே காமன் பாயிண்டே இருக்காது சோ நமக்கு சைமல்டேனியஸா ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் புரியுதா ஓகே சார் ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் சோ இந்த பாயிண்ட சாட்டிஸ்ஃபை பண்ணா x, 0 இருந்தா மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x, 1/x இருந்தா தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஆனா ரெண்டு லைனையும் பாருங்க இங்க வந்து 0ன்ற வேல்யூ வருமா எப்பயாச்சும் வரவே வராதுல்ல 1/xன்றனால சோ அப்ப இவனையும் எந்த பாயிண்ட்லயுமே இன்டர்செக்டே ஆக மாட்டான் சோ நமக்கு CR ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டான் இந்த ஈக்குவேஷன் எந்த லைன்லயுமே சோ அப்ப என்ன அர்த்தம் இந்த ஃபங்க்ஷன் வந்து லோவர் டிஃபரன்ஷியபிள்னு அர்த்தம் புரிஞ்சதா லாஸ்ட் மட்டும் நோவே டிஃபரன்ஷியபிள் சார் ஆமா மேம் ஒண்ணும் இல்ல நல்லா கவனிங்க டிஃபரன்ஷியபிளா ஒரு ஃபங்க்ஷன் இருந்துட்டானாலே இந்த CR ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஓகேவா ஓகே சார் ஓகேவா டிஃபரன்ஷியபிளா இருந்துட்டாவே அந்த பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்ல நம்ம டிஃபரன்ஷியேஷன் பேசுறோமோ அந்த பாயிண்ட்ல CR ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா u of x, y equal to 2x v of x, y equal to xy square சோ இவனுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சீங்கன்னா இவெல்லாம் வருவான் சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை யாரெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றான்னு நான் செக் பண்றேன் 2 equal to 2xy னு வருவான் சோ x, 1/x என்ற லைன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணுவான் ஓகேவா இந்த லைன் ஃபுல்லா தானே சாட்டிஸ்ஃபை பண்ணுவான் அப்ளை பண்ணா 2 கிடைக்குறான்ல இதுல எதுவும் டவுட் இருக்கா இதுல எதுவும் டவுட் இல்ல சார் இதுல எதுவும் டவுட் இல்ல இந்த லைன் எப்படி இருப்பானா இப்படி இல்ல இது வரைய முடியாது வரையலாம் இந்த எப்படி வருவான் இப்படி இருப்பான் கரெக்டா சொல்லணும்னா இந்த மாதிரி வருவான் அப்புறம் கூட வரைய x, 1/x என்ற லைன் இப்படி தானே இருப்பான் கிராஃபா சொல்லட்டுமா இல்ல நார்மலாவே சொல்லட்டுமா ஓகே சார் இந்த மாதிரி வந்து நிப்பான் இப்போ இது ரெண்டாவது ஈக்குவேஷனை பாருங்க
ஒருத்தன் வந்து யூஐ வந்து 0னே கிடைச்சிட்டான். 0 ஈக்குவல் டு 2xy, சாரி 0 ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். இவன் எப்ப ஈக்குவல் ஆகுவான்? ஒய் வந்து 0 வருதா மட்டும்தான். எக்ஸ் வந்து நமக்கு என்ன வேணா இருக்கலாம், ஒய் 0 இருந்தாலே இதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோம்ல. ஸோ எக்ஸ் கமா 0 இந்த லைன் யாரு? X axis. எக்ஸ் ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சிஸ் கரெக்ட். ஸோ அப்போ இந்த லைன். இப்போ நான் என்ன சொன்னேன், ரெண்டு ஈக்குவேஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொன்னேன். அப்ப இந்த ரெண்டு லைனுக்கும் இன்டர்செக்ஷன்ல ஏதாச்சும் ஒரு எந்த பாயிண்ட்லாம் இருக்கானோ அவன் மட்டும் தானே இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். எஸ் சார். ஆனா இங்க டயக்ராம் பாருங்க, இங்க ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எங்கேயாச்சும் வருமா? இல்ல சார். வரவே வர மாட்டான். ஏன்னா இவன் அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ் நெருக்கமா போவான், ஆனா எக்ஸ் ஆக்சிஸ் டச் பண்ண மாட்டான். அதே மாதிரி தான் இவனும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நெருக்கமா போவான், ஆனா எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ண மாட்டான். ஸோ எங்கேயுமே டிஃபரன்ஷியபிள் கிடையாது. முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கணும், இதை டிஃபரன்ஷியேட் வந்து கேரண்டி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். எப்போ டிஃபரன்ஷியபிளா இருந்தா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். ஆனா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணா ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? Okay, sir. நோட் பண்ணிக்கோங்க நல்லா. எப்பவுமே கிராஃப் வரைஞ்சுதான் கண்டுபிடிக்கணுமா அந்த equation சும்மா? இல்ல மேம் நான் புரியணும்ன்றதுக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே இந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸா வந்தா மட்டும் போதும்ல சார்? ஆமா மேம், அந்த ஈக்குவலா வந்தா மட்டும் போதும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் எடுத்து பாருங்களேன். நீங்களே ZA எடுத்துக்கோங்க. நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போட்டோம், அப்ப சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பாருங்க. f of z equal to z equal to x plus iy. இவனுக்கு ux என்ன வருவான்னு சொல்லுங்க. X. ux 1, sir. 1 uy 0. uy ஆமா 0 vx 0. Vy வந்து 1. vy வந்து 1 ஈக்குவலா இருக்கானு பாருங்க. ux equal to vy வரானா? ஈக்குவல் டு 1ன்னு. அதே மாதிரி uy equal to vx minus vx equal to 0வா? சாட்டிஸ்ஃபை பண்றனா டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்? ஆமா சார். ஓகேவா? இதே மாதிரி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருந்தா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். இதுக்கு அடுத்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன் கூட நம்ம போனோம், நம்ம அதை ஈவினிங் பார்க்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் தரேன், அதை நீங்க இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃப்ரீயா இருக்கவங்க, இல்லாதவங்க கொஞ்சம் அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா? எதுவும் இன்னைக்கு நடத்தினது ஏதாச்சும் புரியாம டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இல்ல சார். சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு.